வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இன்றைக்கி வந்த அப்டேட்டில் சிலபஸில் மேக்ஸ் சிலபஸில் என்ன மாற்றிருக்காங்க. இப்போது ஈவினிங் அப்டேட் பண்ணாங்க சிலபஸை. அதன்படி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி குரூப் 4ல் சிலபஸ் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல் இல்லை, ஆனாலும் ஒரு மாறுதல் இருக்குது. என்னென்னா முக்கியமான மாறுதலே என்னன்னு பார்த்தோன்னா மெயினாக ஆப்டிடியூடில் இதுக்கு முன்னாடி ஒரு 20 கொஷின் கிட்ட கேட்பாங்க. இப்போ 15 கொஷினாக குறைச்சிருக்கிறாங்க. அந்த 5 கொஷின் எக்ஸ்ட்ரா எங்கே போச்சுன்னா ரீசனிங்க்கு போயிடுச்சு. ரீசனிங்க்கு இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 கொஷின் கேட்பாங்க. இப்போது அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகி ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்க போகிறதா டிஎன்பிசியில் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த சேம் டாபிக் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், இதுக்கு முன்னாடி இந்த சேம் டாப்பிக்கே தான் இப்போவும் ஆப்டிடியூடில் இருக்குது. ரீசனிங் எடுத்தாலும் இதுவும் அதே தான். இதுவும் ஆல்ரெடி இந்த சேம் டாபிக் தான். லாஜிக்கல் ரீசனிங், பர்சல், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக், நம்பர் சீரியஸ், இது எல்லாமே ஆல்ரெடி இருந்த சேம் சிலபஸ் தான். பட் என்னென்னா ரீசனிங்க்கு இப்போ வெயிட்டேஜ் அதிகமாகிட்டாங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸு கூட ஒரு சில ஃபார்முலா வச்சு போட்டோன்னா நிறைய சம்ஸ்க்கு ஆன்சர் வந்துடும். பட் ரீசனிங் அப்படி இல்லை. உங்களுக்கு புரிதல் இருந்து நிறைய சம்மை சால்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரீசனிங் சம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நிறைய பயிற்சி தேவை இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு. தமிழையும் பார்த்திங்கன்னா இலக்கண பாட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ தமிழ்லையும் இலக்கணம் நிறைய வந்ததால் தமிழுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படிக்க போகிறீங்கன்னா கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வெறும் படித்தா மக்கப் பண்ண வேலைக்கே ஆகாது. புரிதலோடு படிச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்து வர குரூப் 4 உங்களால் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். இப்போலேருந்தே தயாராகிக்கோங்க. புரிதலோடு படிக்கணும். இவ்வளோ நாள் எப்படி படிச்சிங்களோ இனிமேல் மனப்பாடம் பண்ணாமல் புரிதலோடு படித்தா மட்டும்தான் தமிழ்லேயும் சரி மேக்ஸ்லேயும் சரி மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ்லேயும் நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.